ஹலோ வணக்கங்க. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட டே இன் மை லைஃப் லாங் வீடியோல நான் சொன்ன இன்ஃப்யூஷன்ஸ் வாட்டர் இதுதான். அந்த லிங்க்க கீழ அட்டாச் பண்றேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நான் ஊர்ல இருக்கும்போது இந்த தண்ணி குடிப்பேன். இங்க வந்து இது குடிக்கணுங்கிறதுனால செம்பருத்தி, ரோஜா இதழ், குவளை, மலர் இது எல்லாத்தையுமே காய வச்சு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த செம்பருத்தி மட்டுங்க மகரந்தத்தை நீக்கிட்டே காய வச்சாலும் 2-3 மாசத்துலயே சீக்கிரமா பூச்சி பிடிச்சிருது. இங்க பிடிச்சது இல்ல, ஊர்லயே பிடிச்சிருது. அதனால நான் கம்மியான அளவுல தான் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கேன். பூச்சி பிடிக்காம இருக்கறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தண்ணிய வேணா காலையில வெறும் வயித்துல ஒரே டம்ளராவும் குடிச்சு காலி பண்ணிடலாம். இல்ல நாள் பூரா நீங்க குடிக்கிற தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமாவும் கலந்து குடிச்சுக்கலாம். இந்த 2வது சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்சர் கம்ப்ளீட்டா குணமாயிரும் உங்களுக்கு. செம்பருத்தி டீன்னு டீ கேட்டகரியில கொண்டு வந்து நிறைய சக்கரை போட்டு குடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இதை வெறும் தண்ணியா குடிக்கிறதுனால தான் இதனோட 100% பெனிஃபிட்டையும் நம்ம எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரியும் குடிப்பேன். ஒவ்வொரு நாள் காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுங்கிற தண்ணியில கொஞ்சம் லெமனும் தேனும் கலந்தும் குடிப்பேன். செம்பருத்தியை ஹேர் மாஸ்கா போடுறத விட இப்படி குடிச்சிங்கன்னா முடி அடர்த்தியாகவும் அதிகமாக கொட்டாமையும் இருக்கும். ஆவாரம்பூ, செம்பருத்தி, பன்னீர் ரோஜா இந்த 3லயுமே துவர்ப்பு சுவை இருக்கிறனால நம்ம அதிகமாக அதை சேர்த்துக்கிறது இல்லை. இப்படி சேர்த்துக்கிறதுனால அதுவும் நம்ம உடம்புக்கு சேரும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின், ஹேர் கேர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பீரியட்ஸ் ப்ராப்ளமுக்கும் இந்த செம்பருத்தி தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது செலவில்லா வைத்தியம். ஊரில் இது கிடைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.